ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வெளிப்படுத்தல் 3:8. அன்புக்குரியவர்களே, கடவுள் மீதும் அவரது குமாரன் தமது இரத்தத்தை சிந்தி நேசித்த ஆத்மாக்கள் மீதும் பாசம் கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது இவ்வாக்குறுதி. கதவுகள் இப்போது திறந்து இருக்கின்றன. எனவே காலையும் மாலையும் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை பிரசங்கிக்க வேண்டும். காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கதவுகள் ஒவ்வொரு விசுவாசிக்கும் திறந்திருக்கின்றன. கடவுள் தம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாளந்துகளினாலும் ஆவியின் வரங்களினாலும் நிரப்புகிறார். வேலை இல்லை என்று ஒருவரும் சும்மா நிற்கக்கூடாது. திறந்த வாசல் என்றதும் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் கிடையாது என அர்த்தம் கொள்ளக்கூடாது. இரண்டும் இணைந்தே செல்லும். எருசலேம் மதில்களை கட்ட நெகேமியாவுக்கு அனுமதியும் கட்டிட பொருட்களும் மனப்பூர்வமாய் அரசினால் வழங்கப்பட்டன. ஆனால் அவன் எதிரிகளின் பயமுறுத்தலையும் கேலியையும் சகிக்கத்தான் வேண்டியது இருந்தது. மக்களின் ஒத்துழைப்பையும் எதிரிகளின் சூழ்ச்சியும் இணைகோடுகள் போல சென்றன. என் சபையை கட்டுவேன் என்ற இயேசு உடனே பாதாளத்தின் வாசல்கள் அதன் மேல் வெற்றி கொள்வதில்லை என்றும் சொன்னார். சில கதவுகள் மூடப்பட்டிருக்கும், மூடப்பட்டிருந்தால் பூட்டப்பட்டிருக்கின்றது என்று பொருள் அல்ல. தட்டுங்கள் திறக்கப்படும் என்றார் இயேசு. கடவுளுக்காய் நாம் செயல்பட செல்லும் போது இன்னல்கள் நம்மை சூழத்தான் செய்யும். ஆனால் கார் இருளிலும் சாவின் நிழலிலும் இருந்து நம்மை விடுவித்து கட்டுகளை அறுத்து வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பால்களையும் கடவுள் தகர்த்தறிவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மரையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உம்முடைய உச்சிதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்து நீர் எங்களை திருப்திப்படுத்துவதற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எப்போதும் உம்மை துதிக்கவும் எங்கள் இருதயத்தின் பாரங்களை விருப்பங்களை உமது சமூகத்தில் ஊற்றி உம்மிடமிருந்து நன்மையானவைகளை பெற்று அனுபவிக்க எங்களை வழிநடத்த ஜெபிக்கிறோம். எங்களை ஜெப ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள், முயற்சிகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள், போக்குவரத்து, அப்பம், தண்ணீர், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுநாளாய் வியாதியினால் சரீர பலவீனத்தோடு வாழுகிற ஒவ்வொருவரின் சாபம் நீங்கி சுகம் பெற செய்ய வேண்டுமாயும், மதுப்பிரியர்கள் மனம் திரும்பவும், குடும்பத்தில் வறுமை, வேதனை, துன்பம் மாறி சமாதானம் உண்டாகவும், போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும், திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், பேறுகால ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், பயணம் செய்வோருக்கு உங்க பாதுகாப்பு வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், நடைபெற இருக்கும் எம்பி தேர்தலில் தேவ மகிமை வெளிப்பட வேண்டுமாயும், நாட்டு மக்களுக்கு நலமானதை நன்மையானதை தேவரில் செய்திடவும் ஜெபிக்கிறோம். உஷ்ணகால பலவீனங்களுக்கு மக்கள் விலக்கி காக்கப்படவும், தண்ணீர் பற்றாக்குறை மாறவும், ஆறு குளங்கள் ஏரிகள் நிரம்பத்தக்கதாக நல்ல மழையை பெய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிக நன்மை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.